உலகெங்கிலும் வாழும் தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 7/11/2025 என்பது தமிழ்நாட்டிலே வாழ்ந்த குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களுடைய பிறந்த நாள். அதையொட்டி இன்றைக்கு ஒரு சிறுவர் பாடல்களை வழங்குகிற ஒரு கவியரங்கமாக இன்றைக்கு இந்த கவியரங்கத்தை தொடங்கி இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் என்ற ஒரு பாடல். இந்த பாடல் எல்லோருமே பாடியிருப்பீங்க சின்ன வயசுல. அந்த பாடலை கொடுத்தவரு கவிஞர் அழ வள்ளியப்பா தான். புதுக்கோட்டையை சேர்ந்தவர். ஒரு பள்ளிக்கூட படிப்பு படிச்சாரு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிப்பதற்கு அவருக்கு அவங்க குடும்ப சூழ்நிலைமை அந்த அளவுக்கு உதவியா இல்லை. அதனால வேண்டி படிப்பு விட்டுட்டு எதனா உத்தியோகம் பார்த்தாகணும், வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல்ல அவருக்கு பொதுவா எழுத்துல ஆர்வம் உண்டு. 14-15 வயசுலயே அவர் கவிதை எழுதுற ஆர்வம்லாம் இருந்தது. அதனால ஏதாவது ஒரு பத்திரிக்கை அந்த மாதிரி போகணுன்றதுக்காக வேண்டி சென்னைக்கு வர்றார். சென்னையில சக்தி காரியாலயம்னு ஒரு பத்திரிகை நிறுவனம், சக்தி பத்திரிகை வந்துச்சு. அந்த காரியாலயத்துல அந்த பத்திரிகை ஆபீஸ்ல அதுபோல அலுவலகத்தை காரியாலயம் சொல்லுவாங்க. சக்தி காரியாலயத்துல வர்றாரு. ஆனா அவருக்கு கிடைச்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு எழுதுற வேலை. இன்னும் சொல்ல போனா அந்த அலுவலகத்தினுடைய வரவு செலவுகள் எல்லாம் பார்க்கிற ஒரு வேலை. எவ்வளவு காசு வருது பார்த்துக்கிட்டு காசாளர் வேலை. அதுல இருக்கிற போது அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் இருக்கிறவர் என்ன பண்றாரு, நீ அதை எழுதையா அப்படின்ற போது முதலாக ஆளுக்கு பாதி என்ற ஒரு கதை எழுதுறார். அந்த கதை அந்த பத்திரிகையில தேர்வு செய்யப்பட்டு வருது. அதன் பிறகு பல படைப்புகளை எழுத ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்த எழுத்தாளர்கள்ல சற்றக்குறை 50 நூல்கள் எழுதி அதுல 6 நூல்களுக்கு தமிழ்நாட்டு அரசனுடைய விருதையும், ஒரு நூலுக்கு நடுவண் அரசனுடைய விருதையும் பெற்ற ஒரு சிறந்த கவிஞர் நம்முடைய கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்கள். சற்றக்குறை 50 நூல்கள், நிறைய நூல்கள் மொழியாக்கம்லாம் செய்திருக்கு. இப்படி இருக்கிற போது ஒரு 1940 தான் ஒரு சக்தி காலத்து வேலையை தர்றாரு. ஒரு 41 போல ஒரு 1.5 வருஷம் 2 வருடத்துக்குள்ள 1.5-2 ஆண்டுகளுக்குள்ள அவருக்கு ஒரு அரசு வங்கியில வேலை கிடைச்சோன்னா வங்கியில வேலைக்கு போறாரு. அந்த அரசு வங்கியில தொடர்ந்து ஒரு தன்னுடைய ஓய்வு பெறுகிற காலம் வரை அதுல பணியாற்றி பெரிய பதவிக்கு எல்லாம் போயிருக்காரு. அதனால அவருடைய எழுத்தாரம் அவர் விட்டு போகாம பல நூல்களை எழுதியிருக்காரு. குழந்தை கவிஞர்கள் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்துக்கு அவரும் இன்னும் வேறு சிலர் தலைவர்களாக இருந்திருக்காங்க. இவர் செயலாளர் இருந்திருக்காரு. அப்படியே செயல்பட்டிருக்காரு, தொடர்ந்து செயல்பட்டிருக்காரு. குழந்தை கவிஞர்கள் சங்கம் ஒரு கிட்டத்தட்ட அவருடைய நூல்கள் எல்லாமே சிறுவர்களை நெறிப்படுத்துகிற நூலாகவே இருந்திருக்கிறது. தொடர்ந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற ஒரு நோக்கத்தோட பல கவிதைகளையும் பல நூல்களையும் கொடுத்த அழ வள்ளியப்பா அவர்கள் 1989 ஆண்டில் நம்ம விட்டு பிரிந்து போகிறார். ஒரே ஒரு முறை அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். அது அவருடைய
அவருடைய முதுமை காலம் என்று சொல்லலாம், என்னுடைய இளமை காலம் என்று சொல்லலாம். 89 அவர் இறக்குற போது எனக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 30 வயசு 32 வயசு. நான் அவரை பார்த்த போய் நான் 25 வயசு 26 வயசுல அவரை ஒரு முறை சந்திச்சிருக்கேன். அத்தகைய சிறந்த கவிஞர். அவருடைய நினைவை போற்றும் வகையில நாமளும் சிறுவர்களுக்கான பாடல்களை எழுதணுன்ற எண்ணத்தோட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிய தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில வரக்கூடியவர்கள் நீங்கள் உங்களால் எழுதப்பட்ட ஒரு சிறுவர் பாடல கொடுக்கணும்னு கேட்டுக்கிறது. ரொம்ப நீளமா வேண்டாம், 4 வரி பாடலா இருக்கலாம், 8 வரி பாடலா இருக்கலாம், 12 வரி பாடலா இருக்கலாம். ஆனா இப்படி 2-3 பாடல கூட நீங்க தரலாம். ஆனா மொத்தத்துல 20 வரி கொடுத்தா போதும். ஒரு 20 வரி இருக்கிற மாதிரி ஒரு 12 வரி 8 வரியோ, இல்ல ஒரு 3-4 வரி ஒரு 8 வரி கவிதையாகவோ, இப்படி ஒரு 20 வரிகள் இருக்கிற மாதிரி உங்க கவிதைகளை கொடுத்தா மிக்க மகிழ்ச்சி அடைவோம். ஆனா கவிதைகளுடைய அளவு சின்னதா இருக்கணும், கருத்து செறிவா இருக்கணும். ரொம்ப குழந்தைகளுக்கு அறிவுரையே சொல்லி இந்த தாத்தாவுங்களுக்கே வேலை அறிவுரை சொல்றதுதான். அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படி இருந்து கேட்டா சொல்ல தெரியாது. எல்லா தாத்தாவுக்கும் நீலகண்ட தமிழன்லேருந்து சண்முக ஐயா வரலாம் இருக்கு. அத்தனை தாத்தா நாங்க அந்த காலத்துல ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணீங்க அந்த காலத்துலன்னு கேட்டா ஒன்றும் தெரியாது. இப்ப இருக்க பிள்ளைகள் செய்ததுல பாதி கூட நாங்க செஞ்சதில்லை. அதான் உண்மை. இப்ப இருக்க பிள்ளைகள்லாம் இந்த அலைபேசியை கொடுத்தா அல்லது ஒரு கணினியை கொடுத்தா தட்டு தட்டு தட்டுறான், என்னென்னமோ பண்ணிட்டு போயிடுறான். நாங்களாம் இன்னைக்கு எங்களுக்கு தெரியல, இன்னமும் அதை வச்சு நோண்டிக்கிட்டு உட்காந்துட்டு அறிவாளியா நம்மளை விட அறிவாளியா இருக்கான். எனவே நம்மளை விட ஒரு 2 தலைமுறை நம்மளை விட நம்ம புள்ள அறிவாளி, நம்ம பிள்ளைய விட அவன் புள்ள அறிவாளி. ஆக 2 தலைமுறைக்கு அண்ணாண்டு இருக்கக்கூடிய அந்த பேர குழந்தைகளா ஏற்கனவே அவங்க அறிவாளிங்க. அவங்களுக்கு நாம அறிவுரை சொல்லிதான் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க போ தாத்தான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்ல போங்க சித்தி, போங்க அத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்ல அப்படி சொல்லாத வகையில, அவளும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில அவளுக்கு தேவையான கருத்துக்களை நீங்க உங்களுடைய கவிதைகள்ல கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ரொம்ப எளிமையான சொற்கள், ரொம்ப எளிமையான விடயம், அதை எடுத்துக்கொண்டு அது நுட்பமான ஒரு செய்தியை போற போக்குல சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த செய்தி அந்த குழந்தைகளை போய் சேரும். பிற்காலத்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 2வது மிக முக்கியமானது, இது மாதிரி வரக்கூடிய நல்ல கவிதைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நாங்க நூலாக்கம் செய்து வெளியிடுறோம். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும். இப்ப சற்றேறக்குறைய அவருடைய அழவல்லியப்பாவுடைய 104வது பிறந்தநாள் 1922 பிறந்தாருன்னா அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 104 வயதுகளை 100 ஆண்டு கடந்தவர், ஒரு நூற்றாண்டை கடந்த ஒரு கவிஞர். அவரை பற்றி கவிதைகள் நீங்க அவரை பற்றி பின்பற்றி அவரை பற்றி வேண்டாம், அவரை பின்பற்றி அவரை வழியொட்டி நீங்களும் அழவல்லியப்பாக்களை குட்டி அழவல்லியப்பாக்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம். இதுக்காகத்தான் நம்ம பன்னுருட்டி கவிஞர் சண்முகம் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து அதற்கான முனைப்பெடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கவியரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இனி வருங்காலத்திலே அவர் உங்களை எல்லாம் ஒருங்கிணைப்பவராகவும் நீங்கள் இந்த கவியரங்கத்தை தலைமை பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. அந்த என்னுடைய பேரவாவை நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறேன். மேலும் இந்த கவியரங்கத்திலே பங்கேற்று கவிதைகளை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களையும் அன்புடன் வருக வருகவென்று வரவேற்கிறேன். இப்போது முதற்கட்டமாக
நம்முடைய சண்முகம் ஐயா அவர்கள் அவருடைய தலைமை உரை வழங்குவார்கள். பிறகு உங்களோடு சேர்ந்து நீங்கள் கவிதை வழங்குகிற போது அவர் தனது கவிதையையும் வழங்குவார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய தலைமை உரையை இப்போது வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை எல்லாம் வரவேற்று அவர் எல்லாம் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வழக்கமாக நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி ரேவதி கணேசன் ஆகட்டும், திருமதி வா கமலா ஆகட்டும், திருமதி அரங்கநாயகி நம்ம மூத்தவங்க அக்காவாகட்டும், அதே போல புதிதாக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமதி ஜோயல் ஆகட்டும், திருமதி ஜோஷி ஆகட்டும், அதே மாதிரி சுந்தரபாண்டியத்தில் வருகை புரிந்தக்கூடிய திருமதி லீலாவதி ஆகட்டும், பழனியைச் சேர்ந்த தமிழாசிரியர் முனைவர் மாசித்துறை ஆகட்டும், அத்தனை பேரையும் நான் என்னுடைய அன்பு கரம் கொண்டு வணங்குகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களோடு அளவலாவி உங்களெல்லாம் அழைத்து உங்களுடைய கவிதைகளை எல்லாம் வழங்க சொல்லி உங்களை எல்லாம் நெறிப்படுத்தி முறைப்படுத்துவதற்காக பன்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர் சு சண்முகம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. மிக நன்றி ஐயா. சிறப்பானதொரு முன்னோட்டத்தை வழங்கியமைக்கு மிகச் சிறப்பு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவர், செயலர் பாரதிதாசன், ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர், சகோதரர் நீலகண்ட தமிழன், ஜெர்மன் தமிழருவி வானொலி நிர்வாகிகளையும் இதை சிறப்பாக ஒளியேற்றம் செய்யும் திருமதி சிவகாமி சுந்தரி அம்மையார் அவர்களையும் வணங்கி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு கவியரங்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவை சிறப்பிக்கும் வகையிலும் வருகின்ற குழந்தைகள் தினத்தை முன்னிட்டும் கவிஞர் பெருமக்கள் பாப்பா பாட்டு பாடு என்ற தலைப்பில் கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொடருவோம். புதுக்கோட்டை மாவட்டம் இமயவரம் என்ற ஊரில் அழகப்ப செட்டியார் உமையாள் ஆட்சிக்கு நவம்பர் 7ஆம் தேதி 1922ஆம் ஆண்டு அழ வள்ளியப்பா பிறந்தார் என்ற செய்தியோடு என்னுடைய பாப்பா பாட்டை பாடுகிறேன். சிக்கு புக்கு ரயிலை பாரு, இணைய பாதையில் ஓடுது பாரு, தண்டவாளத்தின் மீது போகுது பாரு, மக்கள் ஏறி போனா பேசஞ்சர்னு பேரு, பொருள் கொண்டு போனா குட்ஸ்ன்னு பேரு, விரைவா பானா எக்ஸ்பிரஸ்ன்னு பேரு, டிடிஆர் வந்து டிக்கெட்டு கேட்பாரு, காட்டிட்டா பார்த்துட்டு போவாரு, இல்லைன்னா தண்டம் போட்டுடுவாரு, இமயம் முதல் குமரி வரை ஓடுது பாரு, இன்பமாய் பயணித்து மகிழ்ந்து பாரு. இது முதல் கவிதை. இரண்டாவதாக, பாப்பா பாப்பா பாரு, மரத்தில் தொங்குது பாரு, வெளியில் முள் நிறைந்திருக்குது பாரு, நல்லா முள்ளு விரிஞ்சிருந்தா விளைஞ்சதுன்னு பேரு, அரியையிலே பிசுநாய் ஓட்டும் பாலு பாரு, சடைகள் நிறைய உண்டு சுவை இனிக்கும் பாரு, பக்குவமாய் வெட்டி எடுத்து சுவைத்து பாரு, மலைத்தேனாய் இனித்திடும் பாரு, இதற்கு பன்ருட்டி பலான்னு பேரு, இதற்கு பன்ருட்டி பலான்னு பேரு, இப்போது மனதில் பெற்றோரை நினைத்து பாரு, இப்போது மனதில் பெற்றோரை நினைத்து பாரு. மிக்க நன்றி. அருமையாக கவிதை வழங்கினார். அருமையாக அளவல்லியப்பட்ட சில விடயங்கள் சொல்லி கவிதை வழங்கியிருக்கிறார். வாழ்த்துக்களையா, தொடரட்டும் ஐயா உங்கள் கவியா. நன்றிங்க. அடுத்து இவர் குழந்தைகளை பற்றி கிட்டத்தட்ட 2000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் என்றும் இவர் பள்ளி இறுதி வகுப்பு மட்டுமே தேர்ந்திருக்கிறார் என்றும் கூறி நாம் அழைப்பது ரேவதி கணேசன், சீர்காழிப்புத்தூரிலிருந்து. வாருங்களம்மா. என்னை இன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழுக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் சிறுவர் பாட்டு கவியரங்கம் வெகு சிறப்பாக நடக்க அனைவர் ஒத்துழைப்பும் அவசியம்.
எனது கவிதை முதலில் தருகிறேன் ஐயா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் சிறந்து மகிழும் சிறுவரின் உள்ளம் சிறகை விரித்து பறக்கும் பறவையைப் போல சின்னஞ்சிறு சிறுவர்களின் மனதில் அன்பையும் சிந்தனையும் ஊட்டி வளர்த்து அவர்களை நல்லவர்களாக நாடு போற்ற வளர்ப்போமே. காலையில் மலரும் மலரைப் போல உங்கள் புன்னகையும் முக அழகும் என்னை கவர செய்து இன்பக் கடலில் ஆழ செய்ததே. உங்கள் ஓரவிழி பார்வையில் அம்மா நான் 1000 புதையலைக் கண்டேனே. சிசுவாய் வந்து குழந்தையாய் பிறந்து சிறுவர்களாய் வளர்ந்து சீராட்டிய நான் தோளுக்கு மேல் வளர்ந்து நிற்கும் என் அன்பு செல்வங்களே, நீங்கள் குரலும் பொருளும் போல சிறந்து விளங்க தாய்ப்பாலை அருந்தியது போல என்றும் செந்தமிழை தினம் சப்பிட புத்தகத்தை தினம் வாசியுங்கள், அதையே என்றும் நீங்கள் யோசியுங்கள். இனிதே பேசுங்கள், ஈகையை நாடுங்கள் என் செல்ல பிள்ளைகளே. நாளை சமுதாயத்தை நல்வழியில் உருவாக்குங்கள். உலகில் வாழும் அனைத்து அன்பு செல்வ குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தை கவிஞர் சங்கத்தின் குருவை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் சக ஆளுமைகளுக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிகச் சிறப்புமா. நல்லதாய் நாடு போற்றும் குழந்தைகளாய் வளர்ப்போம். குரலும் பொருளும் போல சிறந்து விளங்க வேண்டும் என்று சிறப்பான ஒரு குழந்தை கவியை தந்தீர்கள். அதனை ஒட்டி முதலாக சில்ட்ரன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1955ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைக்க இருப்பவர் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இலக்கிய சங்க தமிழ் பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, பாரதிதாசன் செயலராம் வணங்கி, என் அன்பு தம்பி நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, தலைமையேற்றிருக்கும் தங்களையும் வணங்கி, இங்கு கவி பாட வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். வரமென பிறந்தாய் மகளாக மண்ணில் குழந்தை நீ மகத்தாய் வளர்ந்திடு, கல்விதை கட்டு தேர்ந்திடு, அறத்தினும் மரத்தினும் போற்றி காப்பாய், பொறுமையை பொன்னகையாக பூட்டிக்கொள் பாப்பா, அனைவரிடம் அன்பை அவசியம் பகர்வாய், மண்ணில் விதைத்த விதை புதைத்த போதிலும் முட்டி மோதி வெளியே வருதே பாப்பா, நீ வளர்ந்து படிப்பாய் சாதனை, நீ பிறந்த போது லட்சுமி பிறந்தாள் என்றார், பகைவரினும் பயந்து நடுங்காதே, மோதி விதித்து வெற்றி ஈட்டு, தன்னமிட்டு கொண்டே துணிந்து போராடு, உன்னால் முடிவும் உழைப்பால் உயர்வாய், முயன்றே புயில் முடிப்பாய் எதையும், அயற்சியின்றி அளிப்பாய் உழைப்பை, விடாமுயற்சி எப்போதும் வெற்றி தரும், மாடாய் உழைக்க வாட்டம் தீரும், வெல்லும் வலியும் விரைவில் தேரும். சொல்லி சென்றார் பாரதி அன்றே, ஆணும் பெண்ணும் சமமென, பாரதி இதழை மனதில் ஏற்றி, முயன்றால் விண்ணையும் எட்டி வியக்க வைப்பாய், விண்ணும் மண்ணும் போற்றும் உன்னை. நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பம்மா. அறத்தினை மறந்திடும் போக்கை காப்போம் என்றும், லட்சுமி பிறந்தாள் என்றும், தன்னம்பிக்கையினால் முன்னேற வேண்டும் என்றும் மிகச் சிறப்பானதொரு கவியை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு. சொல்லுங்க. மிகவும் சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வள்ளியப்பா அவர்கள் 11 பாடல் தொகுதிகளையும் 12 புதினங்களையும் 9 கட்டுரைகளையும், ஒரு நாடகத்தையும், ஒரு ஆய்வு நூலையும், 2 மொழிபெயர்ப்பு நூல்களையும், ஒரு தொகுப்பு நூல்களையும் வழங்கியுள்ளார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது கவிஞர் பே. சித்ரா இளஞ்செழியன், திருச்சியிலிருந்து. வாருங்களம்மா, திருச்சிராப்பள்ளி.
அடுத்து நாம் அழைப்பது வா கமலா அம்மையார் அவர்களை. வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை தொழுது சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா பாட்டு பாடு. அழகிய கண்ணே அழகாய் நீயும் பழகிய தமிழில் பலவாய் பாடுக, கண்ணில் தெரியும் காட்சி வியப்பே, மண்ணில் எல்லாம் மலரும் மலரே, உலகை ரசிக்க உனக்கு இறைவன் பலவும் தந்தே பார்க்க வைத்தான், சிறகை விரித்தே சிங்காரம் காட்டி பறக்கும் அழகை பார்த்தே ரசித்திடு, வண்ணம் காட்டி வியக்க வைக்கும் விண்ணில் காணும் வானவில் சிறப்பே, பூக்கள் விரியும் புதுமை மனமாய் பாக்கள் இயற்றி பாடிடு நீயும், தென்றலாய் வீசும் தெளிந்த காற்று என்றுமே இனிமை என்றே உணர்ந்திடு, விடியல் சுகமே விரைந்தே எழுந்திடு, படிப்பே உயர்வு பலவும் தந்திடும், அன்னை தந்தை அறிவாய் தெய்வம் என்றும் வணங்கி ஏற்றம் கண்டிடு, புன்னகை தவழ்ந்திட புதிதாய் ஆரம்பம் தன்கை துணையாய் தரமாய் உயர்க, நல்லது கெட்டது நலமாய் அறிந்தே நல்கும் வாய்ப்பை நன்காய் பெற்றே வளர்க, மேலும் வளமாய் பாடியே உளமாற நீயும் பாடுக பாடல். நன்றி ஐயா. மிக சிறப்புமா. பழகிய தமிழில் அழகாய் பாடு என்றும் சிறகை விரித்து சிங்காரமாய் பறக்க வேண்டும் என்றும் விரைந்தே எழுந்திடு விடியல் சுகமே என்றும் மிக சிறப்பானதொரு கருத்தோடு ஒரு கவிதையை வழங்கியிருந்தீர்கள். மிக சிறப்பு. 1900 கவிதைகள் எல்லாம் தட்டச்சு செய்து குழுவில் பதிவிடுங்கள். சிறப்பாக இருந்தம்மா கவிதைகள். கமலாம்மா நன்றாக இருந்தது. கொஞ்சம் குறைவான நேரத்துல சீக்கிரமா எழுதுனேன். நமது நாட்டில் குழந்தைகள் தினம் 1964ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் என்று கூறி அடுத்து நாம் அழைப்பு இருப்பது கவிஞர் ஜோயல் நித்யா அவர்களை. வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாப்பா பாட்டு பாடு. சின்னஞ்சிறு கிளியே சின்ன சின்ன பூவே, அமுதின் அமுதே அழகின் இனிமையே, உனது சிரிப்பின் அழகினில் நான் என்னை மறந்தேன், உன் கால் கொலுசின் சத்தத்திலே நான் என்னை மறந்தேன். சின்னஞ்சிறு கிளியே, வளரும் பருவத்தில் உன் வளர்ச்சி அழகானது, நடக்கும் பருவத்தில் உன் நளினம் அழகானது, விளையாடும் உன் கால்களின் ஓட்டம் அழகானது, கொஞ்சம் உன் மழலை பேச்சு அழகானது, செல்லமாக கோபிக்கும் உன் கோபமோ அழகானது, இனிய உன் குரலோ இனிதினும் இனிமையானது, இந்த இனிமையின் முழுமையோ நீ நல் மனிதனாகும் போது உருவாகும். சின்னஞ்சிறு கிளியே. நன்றி ஐயா. மிக சிறப்புமா. சிறந்த கவிதையாக இருந்தது. உன் சிரிப்பிலே நான் என்னை மறந்தேன் என்றும் மழலையின் பேச்சு அழகானது என்றும் நடைபழகுவது மிகவும் சிறப்பு என்றும் மிகச் சிறந்தான ஒரு கவிதையை குழந்தைகளுக்காக வழங்கியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அருமையாக இருந்தது. முதல் முறையாக அம்மையார் இணைந்து ஒரு அருமையான கவிதையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. வணக்கம். சிறப்பு. சரிங்க. குழந்தைகள் தினம் முதலில் 1856ஆம் ஆண்டு ரெவரண்ட் டாக்டர் சார்லஸ் ஜினார்ட் இன் செலிஷியா யுனைடெட் ஸ்டேட்ஸிலிருந்து தொடங்கி இருக்கிறார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைக்க இருப்பு கவிஞர் மாசித்துறை அவர்களை. வாருங்கள் ஐயா. சங்கமில் இலக்கிய பூங்காவின் தலைவராம் செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் தமிழ் மாணி ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, சாந்தமுடன் தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி, எனது கவி ஆளுகளையும் வணங்கி, பாப்பா பாட்டு பாடு என்ற தலைப்பில் ஒரு பாடல் பாட வருகிறேன். பாப்பா பாப்பா ஓடிவா, பறந்து நீ ஓடிவா,
பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. சீனி மிட்டாய் தருகிறேன் சீக்கிரமாய் ஓடிவா. சீனி மிட்டாய் தருகிறேன் சீக்கிரமா ஓடிவா. சூட மிட்டாய் கொடுக்கிறேன் சுட்டி பாப்பா ஓடிவா. சூட மிட்டாய் கொடுக்கிறேன் சுட்டி பாப்பா. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. ஆயெழுத்தை எடுத்துக்கொண்டு ஆணை போல அசைந்து வா. ஆயெழுத்தை எடுத்துக்கொண்டு ஆணை போல அசைந்து வா. ஈ எழுத்தை இழுத்து கொண்டு ஈயாக பறந்து வா. ஈ எழுத்தை இழுத்து கொண்டு ஈயாக பறந்து வா. ஊ எழுத்தை எடுத்துக்கிட்டு முதல் போல அசைந்து வா. ஊ எழுத்தை எடுத்துக்கிட்டு ஊஞ்சல் போல அசைந்து வா. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. ஏ எழுத்தை ஏந்தி கொண்டு ஏணிப்படியில் ஏறிவா. ஏ எழுத்தை ஏந்தி கொண்டு ஏணிப்படியில் ஏறிவா. ஐயெழுத்தை வட்டமிட்டு ஐயெழுத்தை வட்டமிட்டு ஓ எழுத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரமாய் ஓடிவா. ஓ எழுத்தை எடுத்துக்கிட்டு ஓங்காரமாய் ஓடிவா. அவ்வெழுத்தை அசைத்து பார் அவ்வை பாட்டி தெரிவாரே. அவ்வெழுத்தை அசைப்பார் அவ்வை பாட்டி தெரிவாரே. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. அக்கெழுத்தை சொல்லிப்பார் விக்கி நீயும் நிற்பாயே. அக்கெழுத்தை சொல்லிப்பார் விக்கி நீயும் நிற்பாயே. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பானதொரு அகர வரிசையில் எழுதியிருந்த பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. அதோடு உங்கள் அசைவுகளும் மிகச் சிறப்பாக இருந்தது என்று கூறி, சீனி மிட்டாய் தருகிறேன் சீக்கிரம் ஓடிவா என்றும், ஆ எழுத்தை கொண்டு அசைந்து அசைந்து வா என்றும், அவ்வை அசைத்துப்பார் அவ்வை பாட்டி தெரிவார் என்றும் மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். அருமையான கவிதை, அருமையான கவிதை. பாப்பா பாப்பா ஓடிவா பறந்து நீயும் ஓடிவா. சீனி மிட்டாய் தருகிறேன் சீக்கிரம் நீ ஓடிவா. அப்புறம் இன்னொரு மிட்டாய் தர்றேன் மிட்டாய் தருகிறேன் சுட்டி பாப்பா. ஆனா எந்த பாப்பாவும் வராது. ஏன்னா வீட்டுல சொல்லியிருக்காங்க மிட்டாய் தரனை கூப்பிடுவான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வீட்டுல சொல்லி அதனால என்ன பண்ணுவாங்க, போய் பக்கத்துல இன்னும் அந்த தாத்தா மிட்டாய் தரனை கூப்பிடுறாரு அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா பசங்க நம்ம நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம். மிட்டாய் தரன்னு சொல்லுவான், போவாத போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்னும் கூட அந்த இந்த கவிதையினுடைய அடிப்படை நன்றாக இருக்கிறது. அது இன்னும் கூட கொஞ்சம் நீங்க அதை அமர்ந்து அதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். அருமையா இருந்தது. சரிங்க. உலக நாடுகளில் அதிகமாக ஜூன் 1ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது என்றாலும், உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி, அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் லீலா அவர்களை. வாருங்கள் அம்மா. நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதையின் தலைப்பு சிறுவர் பாட்டு பாடவா. என்னோடு இணைந்திருக்கும் கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னஞ்சிறு அழகே செல்வ களஞ்சியமே, கைபேசியை கண்டார் கல்வி இழந்திடுவாய், ஓடியாடவில்லை என்றார் உடம்பை அழித்திடுவாய், தந்தை சொல் மறந்தார் தரணியை வெறுத்திடுவாய், தாயணைப்பை மறுத்தாள்
மகிழ்ந்திடுவாய். விடிய எல்லாம் உனக்கே நீ சிரித்து மகிழ்ந்திடுவாய். சின்னஞ்சிறு அழகே செல்வ களஞ்சியமே. நன்றி, வணக்கம். இவ்வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கதை சொல்லி கவிஞர் லீலாவதி சுந்தரபாண்டியத்திலிருந்து அனைத்து கவிஞர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆசான் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக சிறப்புமா. கைபேசியை கண்டால் கல்வி இழந்து விடுவாய் என்று ஒரு கருத்தான ஆழமிக்க கவிதையை பாடலாக தந்தீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து ஆயிரத்தி 1951, 1956 ஆண்டுகளில் பூஞ்சோலையிலும் 83, 87 வரை கல்கியின் கோகுலம் இதழிலும் ஆசிரியராக பணியாற்றினார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது கவிஞர் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள், திருச்சிராப்பள்ளியிலிருந்து. வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியின் தலைவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் மற்றும் கவியரங்க தலைமை சண்முகம் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய கவியை துவங்குகிறேன். ஐயா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப உட்கார்ந்து எழுதினேன். நான் பாட்டுதான் பாடலான்னு நினைச்சிருந்தேன். நீங்க கவியரங்கன்னு சொன்னோடனே நான் வெளியில வந்துட்டு இப்ப இந்த கவிதை எழுதியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, கேளுங்க. பாப்பா பாட்டு பாடி ஆடு, பட்டமாய் வானில் சிறகடித்து பறந்து எட்டாத மேகத்தை எட்டு பிடிக்க நீ ஆடு. பம்பரம் பாண்டி கிள்ளியெல்லாம் விளையாடு, சீருடை உடுத்தி சிறப்புடனே பள்ளிக்கு செல். ஆசானையும் பெற்றோரையும் மதித்து நடந்திடு, பெரியோர் அறிவுரை கேட்டு செய்திடு, பார்வோற்ற வாழ்வில் சிறந்திடு. அனைவரிடமும் அன்பை காட்டிடு, அன்பினால் இவ்வுலகத்தை வசமாக்கிடு. நாளைய தலைவர்கள் நீங்களே, உனக்கான உலகம் காத்திருக்கிறது. விடியல் உனக்கு வரமாய் வந்திடும், நீ விருட்சமாய் வளரவே. ஆடிவா பாப்பா ஓடிவா, அச்சங்கள் இன்றி துள்ளி குதித்து வா. எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் என்று பாட்டு பாடி ஆடிவா பாப்பா. நன்றி ஐயா. மிக சிறப்புமா. குறுகிய காலத்தில் எழுதினதா சொன்னீங்க, நன்றாகவே இருந்தது. பட்டமாய் பறந்து சிறகடித்து எட்டாத உயரத்தை எட்ட வேண்டும் என்றும், அன்பையோடு பழகி உலகை வசமாக்க வேண்டும் என்று சிறப்பானது ஒரு கவிதையை வழங்கினீர்கள். மிகச் சிறப்பு. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. திருமதி சித்ரா இளஞ்செழியன் அவருடைய கவிதையும் அதற்கு முன்பாக வாசிக்கப்பட்ட திருமதி லீலாவதி அவருடைய கவிதையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இரண்டு கவிதைகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கவிதைகளை எழுதுங்கள். திருமதி சித்ரா போன்றவர்கள் எல்லாம் நன்கு இலக்கணம் அறிந்தவர்கள். எனவே ஒரு இலக்கண மரபு பாடலாக ரொம்ப பெரிய மா மா வெள்ளம்னோ காயினோ வச்சு ஒரு 3 சீர்கள், மடக்கில் ஒரு 3 சீர்கள், எதுகை மோனை வைத்து எழுதினால் அந்த பாடல் இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய கருத்து. ஐயா, நான் இப்பதான் எழுதவே ஆரம்பிச்சேன். வெளியில 1950ஆம் ஆண்டு குழந்தை எழுத்தாளர் சங்கம் உருவாக்கி அதற்கு சக்தி வை கோவிந்தனை தலைவராக்கினார். அதற்கு பின் அவரே அழக வள்ளியப்பாவே காரியதரிசியாகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் பொறுப்பு வகித்தார் என்ற செய்தியோடு நாம் அடுத்து அழைப்பது ஜோயல் நித்யா அம்மையார் அவர்களை, சத்யா அவர்களை. வாருங்களம்மா. ஜோஷி சத்யா. தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாப்பா பாட்டு பாடு என்ற தலைப்பில் என் கவிதை.
கண்மணியே, கைபேசி தவிர்த்து ஓடி ஆடி விளையாடு. தொலைக்காட்சி வேண்டாம், இயற்கையோடு பேசு. வண்ணத்து பூச்சியில் வர்ண ஜாலம் பார். மண்ணில் சொப்பு செய்து விளையாடி சின்ன கட்டிட கலைஞன் ஆகிடு. வார்த்தை விளையாட்டு, அதை ஆடி அறிவை வளர்த்திடு. ஒன்றாய் விளையாடி ஒற்றுமையின் வலிமையை சொல்லிடுவாய் கண்மணியே. மற்றும் ஒரு கவிதை. சின்னஞ்சிறு பருவம் அது வாழ்வின் இனிமையான நிமிடம். துரித உணவு வேண்டாம், சத்து உணவு போதும். ஓடியாடி விளையாடி மண்ணில் வேர்வை துளிகளை உதிர்த்திடு. தொலைபேசி பார்த்து கண்களை தொலைக்காதே, வாழ்வின் நிமிடங்களை மகிழ்ச்சியுடன் கடந்து வா. நன்றி ஐயா. சிறப்புமா. சிறிய கவிதையாக இருந்தாலும் வண்ணத்து பூச்சிகளின் வர்ணஜாலம் பார், ஒன்றாய் விளையாடி ஒற்றுமையை சொல்லிடு என்றும் துரித உணவை தவிர்த்திட வேண்டும் என்றும் மிக சிறப்பானதொரு கவிதை தந்தீர்கள். மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி நன்றி. கவிதை, இந்த இரண்டாவது கவிதை மிகவும் நன்றாக இருந்தது. முதல் கவிதை விட இரண்டாவது கவிதை நன்றாக இருந்தது. தொடர்ந்து எழுதி கொண்டே வாருங்கள். இன்னும் சிறப்பான கவிதைகளை உங்களாலேயே கொடுக்க முடியும். இந்த கைபேசியை தவிர்த்திடு என்பதை நல்லா சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த கைபேசியை தவிர்த்திட சொன்னது கூட சில விடயங்களை சொல்லி அது விளையாட சொல்றீங்க. அது விளையாடுறதுக்கு ஒரு வழிகாட்டி விட்டா நல்லா இருக்கும். சிறப்பா இருக்குமா, அருமையா இருக்கு. இன்றைய அழவள்ளியப்பா அவர்களையும் குழந்தைகள் தினத்தையும் ஊட்டிய சிறப்பானதொரு கவியரங்கத்தை திருமதி கவிதை வாசித்தவர்கள் திரு ரேவதி கணேசன், அரங்கநாயகி கண்ணன், கமலா, ஜோயல் நித்யா, மாசித்துறை அவர்கள், லீலா, சித்ரா, ஜோசி சந்தியா அவர்கள் மிகவும் சிறப்பான கவிதைகளை வழங்கி இருக்கிறார்கள் என்று கூறி இந்நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தந்த ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சி, குழந்தைகளை பற்றி கவிதைகள் வழங்குகிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்பது இத்தோடு நிறைவடைந்து விட்ட நிகழ்ச்சி அல்ல, தொடரும். இந்த கவியரங்கத்தில் பங்கேற்றவர்களெல்லாம் தங்களுடைய கவிதைகளை வழங்க வேண்டும். அதையெல்லாம் எடுத்து சீர்தூக்கி பார்த்து அதை செம்மையானவற்றை எடுத்துக்கொண்டு செம்மைப்படுத்த வேண்டியவற்றை செம்மைப்படுத்தி இதை நூலாக்கம் செய்து விரைவிலே இந்த நூலை வெளியிட இருக்கிறோம் என்கிற கருத்தை சொல்லி இந்த கவியரங்கம் தொடர்ந்து உலக சாதனை பல்சுவை நிகழ்ச்சிகளிலே ஒரு நிகழ்ச்சியாக இந்த கவியரங்க நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த கவியரங்கத்திலே அருமையாக கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவியரங்கத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் கவிஞர் சு சண்முகம் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி ஊடாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மையார் அவர்களுக்கும் தமிழறி வானொலியிலே இந்த கவிதைகளெல்லாம் தவற விட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலியுடைய இயக்குனர் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நேரத்தில் குறித்தாக்கிக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கேற்க தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். கூட்டல் குறி 91 74 015 74 1 0 5 இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். மென்மேலும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் வளமையாக சிறப்பாக அமைவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி
நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.